சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், எஸ்டிஎல்சி. ஸோ சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், அதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதில் நிறைய மாடல் இருக்குது. ஒரு மாடல் வந்து வாட்டர்ஃபால் மாடல். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் ரெக்குயர்மெண்ட்லாம் தெளிவானதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுவோம், ரைட்டு. என்னென்ன மாடியூல்லாம் இருக்கும், எப்படிலாம் நம்ம சாஃப்ட்வேரை பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ரைட். கோட் பண்ணுவோம். கோட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம், ரைட். எல்லாம் ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணுவோம். இந்த டெப்ளாய்மெண்ட்னா என்ன? டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா நம்ம நம்ம பண்ண சாஃப்ட்வேரை இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் போய் நம்மளுடைய கோடெல்லாம் போட்டு ரன் பண்ணுறது. நம்ம இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் போட்டு நம்ம கோடை போட்டு ரன் பண்ணாதான் மற்றவங்க எல்லாரும் யூஸ் பண்ண முடியும், ரைட். ஸோ அதுதான் டெப்ளாய்மெண்ட், ரைட். அப்போ டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ். இப்போ மெயின்டெனன்ஸ்னால் என்ன? டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாவது இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த இஷ்யூஸை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது, ஓகே. ஸோ இது மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும், ஓகே. இது வாட்டர்ஃபால் மாடல். ஸோ இதில் என்ன, இதில் எல்லா மாடல்லையும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஓகே. இது என்ன பார்த்தீங்கன்னா, ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே, இப்போ ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுற அப்படின்னா எல்லா ரிக்குயர்மெண்ட்ஸுமே நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாடல் ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணிடலாம். ஆனால் சில ப்ராடக்ட்லாம் ரிக்குயர்மெண்ட் வந்து மாறினே இருக்கும், புதுசாக ரிக்குயர்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஓகே. அப்போ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் நடக்குது, ஓகே. ஸோ இதில் ஒரு மேஜர் ஃப்ளா என்னென்னா, நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் போய் அப்புறம் போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம். கஸ்டமரு நான் உங்கள்கிட்ட இதை சொல்லப்பா, இது மாதிரி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னா பெரிய ப்ராப்ளம், நம்ம திருப்பி ரீடூ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் வாட்டர்ஃபால் மாடலில் பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம பாதி பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து இதை மாற்று அதை மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா இது கஷ்டம் இந்த மாடலில். இது வந்து வாட்டர்ஃபால் மாடல், ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஜைல் மாடல் இருக்குது. இது முன்னாடி இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அஜைல் மாடல் என்னன்னா, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச். என்ன பண்ணுவோம்னா, நம்ம முதல்ல பிளான் பண்ணுவோம், ரிக்குயர்மெண்ட்லாம் கேதர் பண்ணி பிளான் பண்ணுவோம், அப்புறம் டிசைன் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். அஜைலில் எப்படின்னா, உன்னுடைய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பெரிய ப்ராடக்டை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஸ்ப்ரிண்ட் வைப்பாங்க, ஓகே. ஸ்ப்ரிண்ட் 1, ஸ்ப்ரிண்ட் 2 அப்படின்ட்டு. ஸ்ப்ரிண்ட்டு என்னதுன்னா, ப்ராபப்ளி ஒரு டியூரேஷன், ப்ராபப்ளி ஒரு 2 months டைம் வச்சுங்க. இந்த 2 months டைம்குள்ளார இந்த செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்ப்ரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரேம், ஸ்ப்ரிண்ட்னா ஓட்டம், ஓகே. ஸோ அந்த 2 months டைம் ஃப்ரேமில் ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம பண்ணி முடிக்கணும். அதுக்கு பிளானு, அதுக்கு டிசைனு, அதுக்கு டெவலப், அதை மட்டும் டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம் கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமர்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் போயிடுச்சு. அடுத்து என்ன? ரிப்பீட் ஃபார் ஈச் ஸ்ப்ரிண்ட். அடுத்த ஸ்ப்ரிண்ட்டில் அதே தான், அதுக்கு நியூ செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம 4 ஸ்ப்ரிண்ட்டாக இல்லை எத்தனை ஸ்ப்ரிண்ட்டாக வேணால் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ இதில் தான் வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும், கரெக்டாக. இந்த ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஹேண்டில் பண்ணும். டீம் 1 வந்து ஃபியூச்சர் 1 ஃபியூச்சர் 2 ஹேண்டில் பண்ணும். டீம் 2 அது செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணும், ஓகேவா. இந்த தனித்தனி டீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா, they call it as scrum team, ஓகே. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஒரு 5 to யூஸ்வலாக ஒரு 5 to 6 பேர் இருப்பாங்க, டெவலப்பர் டெஸ்டர் எல்லாமே சேர்த்து, ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாண்டப் மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், அதுமாதிரி டெய்லி மீட்டிங் நடக்கும். இந்த மாதிரி மீட்டிங் நடந்து அப்போ மொத்தமாக என்ன ஆகும், எல்லா ஸ்க்ரம் டீமும் வந்து சேர்ந்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரிண்ட் 1ல் எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்து டெஸ்ட் பண்ணி டெலிவர் பண்ணணும்,
ஸோ இதுதான் ஸ்க்ரம் டீம். ஓகே, இந்த டீம் ஸோ டெய்லி ஸ்க்ரம்னு சொல்கிறது, டெய்லி அந்த ஸ்டாண்டர்ட் மீட்டிங் தான் டெய்லி ஸ்க்ரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒழுங்காக போதான் ட்ராக் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டீமுக்கும் ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாங்க. இந்த மெத்தடாலஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் அஜைல் மெத்தடாலஜி. ஓகே, இது வந்து யூஸ்வலாக டெவலப்மெண்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும் மெயினாக. ஓகே, மோஸ்ட்லி டெவலப்மெண்ட் ஓரியன்ட். பட் அந்த டெலிவர் பண்ணும்போது எவ்வளோ டெஸ்ட் பண்ணணும், நிறைய ஆட்டோமேஷன்லாம் இதில் பண்ண மாட்டோம். இந்த ஃபியூச்சர் டெவலப் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்பிரிண்ட்டை டெலிவர் பண்ணணும். ஸோ இது அஜைல் மெத்தடாலஜி. ஸோ டெவாப்ஸில் என்ன அப்படின்னா, டெவாப்ஸ் அப்படின்றது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அது எதில் ஃபோக்கஸ் ஆயிருக்குன்னா, ஆட்டோமேட் பண்ணுறதுலையும் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையும் ஐடி ஆப்ரேஷனையும் இன்டகிரேட் பண்ணுறதுல ஒன்று சேர்க்கறதுல இதில் தான் ஃபோக்கஸ். டெவாப்ஸ்னாலே டெவலப்மெண்ட்டையும் ஆப்ரேஷனையும் ஒன்று சேர்க்கறது. இந்த ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தியா, இது வந்து டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் ஒன்று சேர்க்குறது. இது என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், ரிக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அதான் பிளானிங் ஃபேஸ். அப்புறம் என்ன பண்ணுவோம், கோட் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் பில்டு பண்ணுவோம். அந்த கோட் பண்ணதை கம்பைல் பண்ணி பில்டு பண்ணுறது. அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸ். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், டெப்ளாய் பண்ணுவோம். டெப்ளாய் பண்ணி அந்த டெப்ளாய் பண்ண நம்ம டூல்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஒழுங்காக இருக்குதா மானிட்டர் பண்ணுறது. நம்ம டெப்ளாய்மெண்ட்டில் வந்து நம்ம டெப்ளாய் பண்ண அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு மானிட்டர் பண்ணுறது. ஸோ இந்த இதுதான் ஆப்ரேஷன்ஸ் ஃபேஸ். டெப்ளாய்மெண்ட், ஆப்ரேட் அண்ட் மானிட்டர், ரைட்? இதுதான் ஆப்ரேஷன் ஃபேஸ். இந்த டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸையும் ஒன்று சேர்க்கறது தான் இந்த டெவாப்ஸ். இது ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஓகே, இது கம்பைன் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் தட் இட் இஸ் a செட் ஆஃப் ப்ராக்டிசஸ், அவ்வளோதான். என்னென்னலாம் என்ன ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறோம் டெவலப்மெண்ட்டையும் ஆப்ரேஷன்ஸையும். அது எதுக்குன்னா மெயினாக டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் டீம்ஸை ரைட் நிறையா கொலாபரேட் பண்ண வைக்குது. அந்த ரெண்டு டீமையும் ஒன்று சேர்த்து சாஃப்ட்வேரை ஃபாஸ்டராக டெலிவர் பண்ணணும். நம்மளோட கோல் என்ன, சாஃப்ட்வேர் டெலிவர் பண்ணணும். கரெக்டாக? அது எந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணி இந்த சாஃப்ட்வேரை டெலிவர் பண்ணுறது, ஸோ தட் ஃபாஸ்ட்டாகவும் டெலிவர் பண்ண முடியணும், குவாலிட்டியாகவும் டெலிவர் பண்ண முடியணும். ஓகே, அதில் சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னா, இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவாப்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் எங்கே இருக்கும், இந்த கோட் ரெபாசிட்டரி GitHub இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. இப்போ நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டாக? நிறைய டெவலப்பர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. GitHubல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, லெட்ஸ் சே ப்ராஜெக்ட் 1. இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஒரு 100 டெவலப்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். டெவலப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, கோட் ரெபாசிட்டரி ப்ராஜெக்ட் 1, இதை க்ளோன் பண்ணுவாங்க அவங்க லேப்டாப்பில் க்ளோன் பண்ணி அவங்களுக்கு ஏதோ டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. பக் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஏதாவது ஃபீச்சர் டெவலப் பண்ணுறதோ அவங்க அசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்க ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சேஞ்சை இங்கே அந்த இதுக்கு புஷ் பண்ணுவாங்க. கரெக்டாக? இதுதான் இன்டகிரேஷன். நம்ம சேஞ்ச் பண்ண கோடை அந்த GitHubக்கு புஷ் பண்ணுற மாதிரிலாம் என்ன இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் அப்படியே புஷ் பண்ண அலோவ் பண்ணுறக்கூடாது. ஏன்னா அப்படியே நம்ம புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க பண்ணுற சேஞ்சு எதையாவது ஒரு பிரேக் பண்ணிடலாம்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடலாம்ல. அப்போ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக சில டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணணும், சில டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆனால் தான் நம்ம புஷ் பண்ணணும். கரெக்டாக? இந்த இப்போ இவன் வந்து ஒரு PR ரைஸ் பண்ணுறான், ஒரு புல் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறான் இந்த சேஞ்ச் அப்படின்ட்டுன்னு. அந்த புல் ரிக்வஸ்ட் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சில டெஸ்ட் கேஸ் ரன் ஆகி அதுக்கப்புறம் இன்டகிரேட் ஆகுதுல்ல, அதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஆட்டோமேட்டிங் கோட் இன்டகிரேஷன் ஃப்ரம் மல்டிபிள் டெவலப்பர்ஸ். ஓகே, சரி இப்போ இன்டகிரேட் பண்ணிட்டேன், இப்போ GitHubல இருக்குது. கரெக்டாக? இந்த கோடை இங்கே இருந்தால் எல்லாரும் யூஸ் பண்ண முடியும், இங்கே ஜஸ்ட் கோடு தான் இருக்குது. இந்த ப்ராடக்டை, அதாவது இந்த கோட் பேஸை, அதாவது அது ஒரு ப்ராடக்ட். கரெக்டாக? அந்த ப்ராடக்டை நம்ம மற்றவங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணி ஆகணும், இன்டர்நெட்டில் இந்த GitHub இருக்குது. கரெக்டாக?
GitHub சர்வர் இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும், இன்டர்நெட்டில் வேற ஒரு மிஷின் ஏதோ அப்படி ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் பேசிக்கலி நீ என்ன பண்ணலான்னா, இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்டர்நெட்டில் இந்த கம்ப்யூட்டரை வந்து வாடகை கொடுப்பாங்க. யார் கொடுக்குறா? அமேசான், AWS, மைக்ரோசாஃப்டில் அஷூர், கூகுள் கொடுக்குறது GCP, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். நத்திங் பட் இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரை வாடகை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டரை வாடகைக்கு எடுத்து நீ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கோடை அங்கே போட்டு ரன் பண்ணணும். உன் கோடை ரன் பண்ணாதான் மற்றவங்களை இன்டர்நெட்டில் இருக்கிற மற்ற சிஸ்டம் அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ உன் கோடை கொண்டு போய் நீ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு ரன் பண்ணுற பற்றியா, அதுதான் டெப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இந்த நீ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகுது, இன்டெகிரேட் ஆகுது. கரெக்டாக இன்டெகிரேட் பண்ணோன்னே இந்த கோடு போய் இங்கே டெப்ளாய் ஆகணும்ல, அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது தான் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகே, அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட். இதுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதே உனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்குது. கரெக்டா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை கொண்டு போய் நம்ம டைரெக்டாக இங்கே ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். கரெக்டா? அந்த கம்ப்யூட்டரில் போய் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சில பிரச்சனை வரலாம். என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெவலப்பர் என்ன பண்ணுறான், இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அவன் லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ணுறான். கரெக்டாக? அந்த கோடை அவன் லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ணுறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவன் வந்து பேக் ஹேண்டுக்கு நோடு யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோ. நோடுன்றது என்ன? ஜாவாஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணுற ரன் டைம். இது வேற ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுறான். ஸோ இங்கே கம்பைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், அவன் வந்து இங்கே டெஸ்ட் ஒர்க் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கோடை இங்கே புஷ் பண்ணிட்டான். இங்கே என்ன பண்ணுறோம், அந்த கோடை இங்கே எடுத்து இங்கே இன்டர்நெட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம கோடை ரன் பண்ண பார்க்குறோம். அந்த சிஸ்டத்தில் இந்த நோடு வெர்ஷன் வேற இருக்கலாம்ல, அப்போ அங்கே ரன் பண்ண ஏதாவது பிரச்சனை வரலாம்ல. ரைட்? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஃபுல்லாத்தையும் ஒரு கண்டெய்னருக்குள்ளார போடணும். ஓகே, ஸோ சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவை, நம்ம கோடு தேவை, அவர் கோடு தேவை. கரெக்டா? அப்புறம் பேசிக் ஒரு OS தேவை ரன் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ், நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் தேவை. அப்புறம் ரன் டைம் தேவை, நோடு அது மாதிரி ரன் பண்ணுறதுக்கு ரன் டைம், JVM, ஜாவானா JVM, இந்த ரன் டைம்லாம் தேவை. இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ், ஒரு கண்டெய்னருக்குள்ளார போட்டு அந்த கண்டெய்னரை கொண்டு போய் இந்த சிஸ்டத்தில் போட்டு அந்த கண்டெய்னர் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த சிஸ்டத்தில் இருக்கிற நோடு அதை யூஸ் பண்ணாது, அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த ரன் டைமை தான் யூஸ் பண்ணும். நீ இங்கே டெஸ்ட் பண்ணும்போதும் கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அந்த கண்டெய்னர் டெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே டெஸ்ட் பண்ணுறதும் இங்கே ஓடுறதும் சேம் தானே. அப்போ இங்கே இஷ்யூ வரலன்னா இங்கேயும் இஷ்யூ வராது. ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் கண்டெய்னரைசேஷன். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணுற ஒரு டூல் தான் டாக்கர். இந்த டாக்கரை யூஸ் பண்ணி தான் நம்ம கோடை கண்டெய்னரைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டெவாப்ஸில் வருது. இதுதான் டெவாப்ஸோட க்ரீ ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ நம்ம கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அட்வான்டேஜ் ஆஃப் கண்டெய்னர் என்னன்னா, இது உன்னோட இன்டர்னல் சிஸ்டம். இப்போ நிறைய ரிக்வஸ்ட் வருது, உன் கண்டெய்னர் அந்த ரிக்வஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. சப்போ நிறைய ரிக்வஸ்ட் என்னன்னா, நீ இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணால் புது ரிக்வஸ்ட்லாம் புது கண்டெய்னர் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, புதுசாக கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீ கோடு மூலியமாகவே கிரியேட் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோட் அடித்தே மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு சில பிளாட்ஃபார்ம் இருக்குது, டெராஃபார்ம், ஆன்சிபிள் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இப்போ உன் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதில் லாகிங் பண்ணுறது, ஏதாவது உன் அப்ளிகேஷன் லாக் கொடுக்கும் ஏதாவது, அப்புறம் அதை மானிட்டர் பண்ணுறது, அதுக்கெல்லாம் சில டூல் இருக்குது. அதுதான் ப்ராமிசஸ், கிரஃபானா, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுற டூல்ஸ். இப்போ ஸோ இது கண்டெய்னர் பண்ணுறதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ உன் அப்ளிகேஷன் பயங்கர பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் எடுத்துக்கோ, பெரிய அப்ளிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஆர்டர் மேனேஜ்மெண்ட்,
பேமெண்ட் மேனேஜ்மெண்ட், ஓகே, நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். இந்த நிறைய மாடியூல்ஸை என்ன பண்ணலான்னா தனித்தனி சர்வீஸாக, இது ஹோல் ப்ராடக்ட்டு, பட் தனித்தனி சர்வீஸாக தனித்தனி கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது வந்து வேற வேற டெக்னாலஜி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நீ பைத்தானில் எழுதியிருக்கலாம், ப்ராடக்ட் பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீ வந்து நோட்.js எழுதியிருக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டையே நீ தனித்தனி சர்வீஸாக எழுதலாம், ஒரு சர்வீஸும் வேற வேற டெக்னாலஜியில் இருக்கலாம். இதுதான் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீஸ்னா உன்னுடைய ப்ராடக்ட் தனித்தனி சர்வீஸாக பிரிக்கிறது. அட்வான்டேஜ் என்னன்னா இது தனித்தனி கண்டெய்னராக போட்டினா வர ரிக்வெஸ்ட் அந்த சர்வீஸ்க்கான அந்த கண்டெய்னருக்கு போகும். ரிக்வெஸ்ட் எல்லாமே ஒன்று போக தேவை. மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, ஓகே, மோனோலித்திக் அப்படின்னா எல்லாமே ஒரே சர்வீஸ் தான். அப்போ ஏதாவது ஒரு சர்வீஸில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா சர்வீஸும் டவுன் ஆகிடும். ஓகே, மைக்ரோ சர்வீஸ்னா உனக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் பேமெண்ட் மேனேஜர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கற்றுக்க வேண்டியது, ஸோ மெயினாக வந்து முக்கால்வாசி டெவாப்ஸோட மெயின் ப்ராக்டிஸே இந்த எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுறது தான். நான் ஒரு பிஆர் ரைஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் ரன் ஆகணும். நான் ஒன்ஸ் ஒரு சேஞ்ச் மர்ஜ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ளாய் ஆகிடணும். நான் மேனுவலாக போய் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் டெவாப்ஸோடைய மெயின் கோலே, டெவலப்மெண்ட்டையும் ஆப்ரேஷனையும் இன்டெகிரேட் பண்ணுறது, அப்புறம் எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை ஆட்டோமேட் பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறது, இந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதைத்தான் நம்ம டெவாப்ஸில் கற்றுப்போம்.